ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் ஷர்லி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வந்து மைசூர் ரசம். ரசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம புளி ரசம், மிளகு ரசம், அப்புறம் தக்காளி ரசம், லெமன் ரசம், தேங்காய் பால் ரசம் இப்படியெல்லாம் செய்வோம். இது வந்து மைசூர் பக்கம் இந்த ரசம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாம் இப்போ அதை செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பச்சை கொத்தமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூனில் பாதி அளவுக்கு போதும், ரொம்ப போட்டிங்கன்னா அது கசப்பாயிரும். அப்புறம் உளுந்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாம் இதில் வந்து மிளகெல்லாம் சேர்க்குறதில்ல. அப்புறம் புளி கரைசல் கொஞ்சம், பருப்பு ஒரு 2 கரண்டி அளவுக்கு, தக்காளி மீடியம் சைஸ் 2, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி தழை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, பெருங்காயம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இந்த மசாலா எல்லாமே ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் தேவையில்லை, நல்லா ட்ரையாக வறுத்துடலாம். வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி தான், இது ரொம்ப தீஞ்சு வர அளவுக்கு வறுத்துட வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வாசனை வந்த உடனே எடுத்துடலாம். இதுவை நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ மசாலா நல்லா வறுத்துட்டோம். இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நாம் பருப்பு, புளி, தக்காளி, பச்சை மிளகா, பெருங்காயம், தக்காளி, உப்பு இது மட்டும் போட்டு நல்லா இதை வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச மசாலாவை பவுடர் பண்ணி அதில் போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இந்த மசாலா எல்லாமே போட்டு நம்ம பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். சாதாரணமாக ரசம் வந்து நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம், லைட்டாக நுர வந்தோடனே எடுப்போம். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த ரசம் பண்ணலாம். உங்களுக்கு இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. புளி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன் நான், பத்தலைன்னா திரும்ப கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் 2மே போட்டுக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து குழையட்டும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இது. அப்புறம் அதுக்கு நம்ம இது ஆறணுன்னா இந்த மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ அந்த பருப்பு, புளி இதெல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு புளி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பவுட்ரு பண்ணது இந்த அளவுக்கு நல்லா குறவரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு மசாலாவை கொஞ்சம் அதிகப்படுத்தி பண்ணுங்கள். மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கிட்டது. ரசம் நல்லா கொதிச்சிட்டு நம்ம இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடும்போது நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி பிச்சு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணுறத விட இந்த மாதிரி பிச்சு போடுங்க. இந்த ரசம் வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, மைசூருக்கு வந்து நான் ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் ரெசிபி கேட்டு வந்து இது செஞ்சேன். 2-3 வாட்டி இது நான் செஞ்சுட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாம் இதை இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் அதிகம் தேவையில்லை, நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். நம்ம மண் சட்டியில் பண்ணோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு மேலே கூட நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு.
அந்த சூடு கொஞ்சம் நேரம் நல்லாவே நிற்கும். அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் இனிமேல். நம்ம அந்த மசாலா வறுக்கும்போது ஒரு கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து அது கூடயே வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மணமாகவும் இருக்குது. நம்ம தாளிச்சதை ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.